இன்றைய தலைப்பு, கர்த்தர் எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. இன்னைய தலைப்பு என்னன்னா, கர்த்தர் எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. மைக்கில் வாசிங்க பிரதர். சரிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நல்ல கவனிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். The Lord disciplines the one he loves and he chastens everyone he accepts as his son. நல்ல கவனிங்க. யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் என்ன பண்ணாரா? சிட்சிக்கிறாராம். தம்மிடத்தில் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் மகளையும் அவர் என்ன பண்ணாரா? தண்டிக்கிறார். பாருங்க, பாவத்துக்குரிய வாழ்வு, இந்த உலகத்துக்குரிய ஒரு வாழ்வு, அழிவுக்குரிய வாழ்வு, பிசாசுக்குரிய வாழ்வு, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்வு, ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, சரியில்லாத ஒரு வாழ்வு. பிசாசு எப்படின்னா வாழட்டும்னு விட்டுடுவான். சரிங்களா? ஏன்னா அதனுடைய முடிவு வேறையா இருக்கிறது. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யாரிடத்துல ஆண்டவர் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? சிட்சிக்கிறார். சிட்சை என்பது கரெக்ஷன், டிசிப்ளின்ஸ். புரியுதுங்களா? சிட்சை என்பது சீர்திருத்துகிற காரியம், நம்மை ஒழுக்கத்துக்குள்ளாய் நடத்துகிற காரியம். யாரைத்தான் அவர் சிட்சிப்பாரு? யாரை தான் கரெக்ட் பண்ணுவாரு? யாரை தான் டிசிப்ளின்குள்ள நடத்துவாரு? தாம் அன்பு கூறுகிற பிள்ளைகள். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் என்ன பண்றா? தம்மிடத்தில் சேர்த்து கொள்கிறவர்கள் என்ன பண்ணா? சரியா இல்லை, அந்த ஒழுக்கத்துக்குள்ளாக வரல, அந்த கரெக்ஷனுக்குள்ளார, அந்த சீர்திருத்தலுக்குள்ளாக வரலன்னா என்ன பண்றாருன்னா தண்டிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்பதான் நம்ம சீர்பட முடியல, அப்பதான் சரியாக முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இங்கே கவனிக்கிறோம், நம்முடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லை? நம்முடைய பெற்றவர்கள் எல்லாம், எந்த பெற்றவர்களாவது தாம் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளரலைன்னா, சரியில்லைன்னா அவர்களை விட்டுடுறாங்களா? அப்படியே பரவாயில்ல, நீ ஒழுக்கம் இல்லாமல் இருந்துரு, சரியில்லாமல் இரு, அப்படி யாரும் விடுறத பார்க்குறோமா? என்ன பண்ணுறாங்க? அவங்கள சீர்படுத்திட்டே இருப்பாங்க. சரியா நட, சரியா பேசு, இது இப்படி இப்படி வாழ்றது வாழ்க்கை சரி கிடையாது. அவங்கள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சரி பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த ஒழுக்கத்துக்குள்ளே நடந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சிட்சையை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அவங்கள என்ன பண்றாங்க? சரியாயிடுவாங்க. அவர்களுக்கு கொஞ்ச காலம் நலமென்று தோன்றுகிற அந்த கொஞ்ச காலத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க? சிட்சித்து நடத்துகிறார்கள். ஏன்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழணும், நல்லவர்களாக இருக்கணும், குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமா தானே? யாராவது தான் பிள்ளைகளை ஊதாரியா விட்டுடுறீங்களா? சொல்லுங்க, ஊதாரியா யாருன்னா விட்டுடுறோமா? இல்லை. அவர்கள் என்ன பண்றோம்?
சரியான ஒரு ஒழுக்கத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? ஒழுக்கத்துக்குள்ளாக நாங்கள் என்ன பண்றோம்? நடத்துகிறோம். ஏன்னா அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நம்ம என்ன பண்றோம்? அப்படிப்பட்ட சிக்ஷைக்கு நம்ம பயந்து நடக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. ஆனா நாம் பிழைக்கத்தக்கதாக, எல்லாம் சொல்லுங்க, நாம் பிழைக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவர் எதற்காக சிக்ஷிக்கிறார், எதற்காக தண்டிக்கிறார்னா, எதற்காக தண்டிக்கிறார்? நாம் பிழைக்கத்தக்கதாக, எல்லாம் சொல்லுங்க, நம்ம வாழணும். நாம வாழணும். எப்படி வாழணும்? நல்லவர்களாக வாழணும், நீதி உள்ளவர்களாக வாழணும், நன்மை செய்கிறவர்களா வாழணும். அதனால என்ன பண்றாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன பண்றாருங்க? சிட்சிக்கிறார். யாரை தான் சிட்சிக்கிறார்? தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை, தம் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளை சிட்சித்து தண்டிக்கிறார். பாருங்க, அவங்க கொஞ்ச காலம்தான் நம்மளை இந்த உலகத்தில் நம்முடைய தகப்பன்மாரோ தாய்மாரோ சிட்சித்து, நான் இருக்கிற வரையிலும் இவங்க சரியாக இருக்கணும், அவங்கள சரியாக நடத்தணும். ஆனால் இவரோ, நம்முடைய கர்த்தரோ எதற்காக தெரியுமா சிட்சிக்கிறது, நம்மளை தண்டிக்கிறாராம்? அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யாருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களா மாறணும்? அவருடைய பரிசுத்தத்திற்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேணா வாழ்ந்துடலாம் கிடையாதுங்க. நல்லா கவனிச்சுங்க. எப்படின்னா வாழலாம், எப்படின்னா இருக்கலாம், இல்லை இல்லை. அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களா மாறணும். அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அதற்காகவே நம்மளை என்ன பண்றாருங்க? அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார், சீர்படுத்துகிறார், ஒழுக்கத்துக்குள்ளே நடத்துகிறார். அப்படி அதுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது என்ன கிடைக்குது? சொல்லுங்க, தண்டனை. நம்முடைய பிள்ளைகள் கூட பார்க்குறோம்ல, சொல்லு பேச்சு கேட்கலன்னா சொல்லுங்க, சாமாட்டி கொடுக்குறோமா இல்லைங்களா? ஏன்னா இப்படி விட்டுட்டா என்ன பண்ணோம்? 5இல் விளையாதது 50இல் வளையுமா போட்டு அடிச்சு அவர்களை கரெக்ட். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவளா மாறணுமே, நீ என்னுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவளா மாறணும்னு சொன்னா இப்படிப்பட்ட டிசிப்ளினுக்குள்ளார, ஒழுக்கத்துக்குள்ளாக நான் நடத்துகிற காரியங்களுக்குள்ள நீ என்ன பண்ணும்? நடக்கணும். இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? தண்டிப்பேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அப்படி அந்த ஒழுக்கத்துக்குள்ளே, அந்த சீர்படுத்துதலுக்குள்ளே, அந்த சிக்ஷைக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? வழி நடத்தப்படும் பொழுது நாம் நீதியின் பாதையிலே நடக்கிறோம். நம்ம எப்படி நடக்கிறோம்? நீதியின் பாதையிலே நம்ம நடக்கிறோம். அநேகருடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவங்க சொல்றதுக்கே அவங்களுக்கு என்ன இருக்கு? கிடையாது. சரிங்களா? என்ன கிடையாதுங்க? அந்த நற்பெயரை கலங்கப்படுத்துவாங்க. அவங்களுடைய பாதைகள் தாறுமாறா இருக்கும். அவங்க நீதியின் பாதையில் நடக்க மாட்டாங்க. அது தவறு. அப்போ நம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களா மாறும் பொழுது, அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு சரியாய் நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படி நடக்கிறோம்னா நீதியின் பாதையில நாம நடக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். உலகத்தின் வெளிச்சமாக மற்ற புறஜாதிகளுக்கு முன்பாக தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. நற்கனிகளாகிய ஆவியின் கனிகளை தந்து நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் என்ன பண்றோம்? வாழ்கிறோம். இங்க கவனிங்க, என்ன தான் பார்த்துட்டு இருப்பீங்க தெரியுங்களா? பைபிளை. Praise the Lord. Hallelujah. Amen. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாகவும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலை பெற்றவர்களாகவும் எப்போ வாழ முடியும்? சொல்லுங்க, தேவனுடைய அந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டு
அவர் கொடுக்கிற தண்டனையிலே சீர்படும் பொழுது நாம் இப்படிப்பட்டவர்களாக நம்மால வாழ முடியும். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக விசேஷமாய் தேவனுடைய வருகையிலே வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் முழங்கும் போது தேவன் தம்முடைய தூதர்களை 4 திசையில் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அப்போது அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த தேவ தூதர்களாலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய வருகையிலே மறுரூபமாக்கப்படுவோம். நீதி வாசமாயிருக்கிற புதிய வானங்களுக்குள்ளும் புதிய பூமிக்குள்ளும் நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. 2ஆம் மரணமாகிய அக்கினியின் கந்தம் கடலிலே நாம் பங்கடையாமல் நாம் தப்பித்துக் கொள்வோம். எப்பொழுது? சொல்லுங்க, எப்பொழுது? சத்தமா சொல்லுங்க, எப்பொழுது? அது யாரை தெரியுமா ஆண்டவர் செயற்படுத்துவார்? சிட்சிப்பார் தம்முடைய பிள்ளைகள், அன்பு செலுத்துகிற பிள்ளைகளை. அந்த சிற்றையை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மை என்ன பண்றாரு? தண்டிக்கிறவராயிருக்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்முடைய பார்வை இப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு இப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்கணும், நம்ம உடை இப்படி இருக்கணும், நம்முடைய நடை இப்படி இருக்கணும். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டார்? சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஒழுக்கத்துக்குள்ளே நடத்திட்டே இருப்பார். இப்படிதான் ஆராதிக்கணும், இப்படிதான் வேதத்தை வாசிக்கணும், இப்படிதான் ஊழியம் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லி நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றாரு? ஒழுக்கத்திற்குள்ளாக, அந்த சிக்ஷிப்புக்குள்ளாக, அந்த சீர்படுத்துதலுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டே வருவார். ஏன்னு சொன்னா அப்படி நடத்தலைன்னா நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற முடியாது. சத்தமா சொல்லுங்க, மாற முடியாது. அதை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் நம்மளால மாற முடியாது. அப்படி எதிர்த்து நிற்கும் போது எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்கலாம் என்ன பண்றோம்? கோவம் வந்து அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறோம்? ஏன் அடிக்கிறோம்? அவங்க சரியாகணும், சரியாகணும், சரியாகணும். ஆவாத வரையில நம்ம விடுறதில்ல. அதே போலதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? சிட்சித்து நடத்துகிறார். ஒருவேளை அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தண்டித்து தம்மிடத்துல சேர்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல 10 கட்டளைகள் உண்டு. ஆமா தானே? 10 கட்டளை இருக்குதா? 613 பிரமாணங்கள் உண்டு. 10 கட்டளைகளும் 613 பிரமாணங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க வேதாகமத்திலே படிக்கும்பொழுது நல்லா தெரியும். கவனிங்க. ஏன் இதெல்லாம், இந்த கட்டளைகள் பிரமாணங்கள்லாம் எதுக்கு நமக்கு? ஏன் ஆண்டவர் இந்த கட்டளை பிரமாணத்தெல்லாம் ஏன் கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க. நாம் சீர்படுவதற்காக, நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பதற்காக, அதெல்லாம் நம்மை சிட்சித்து நம்மை போதித்து நடத்துவதற்காக, நாம் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர் ஆவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகம் முழுவதும் அதுதான். அதனால தான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போத சிட்சையே ஜீவ வழி. பாருங்க, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசேயிடத்திலே தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன தெரியுமா? நீ போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, படுக்கும் பொழுது உன் பிள்ளைகளுக்கு எதை குறித்து போதனை செய்? சொல்லுங்க, எதை குறித்து போதனை செய்? என்னுடைய பிரமாணங்களை குறித்து போதனை செய். உன் வாச நிலைக்கால என்ன பண்ணு? எழுது, மேற்சட்டத்தில் எழுது, வசனங்கள் எழுதி வை. ஏன் சொன்னா அதுதான் போதக சிட்சை, ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், இருளிலே நம்மை நடத்தாது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த பைபிளே எதுக்கு தெரியுங்களா? டு டிசிப்ளின் us, டு லீட் a righteousness life. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் வேதத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு அதற்காக தான் கொடுத்து இருக்கிறார். பாவம் செய்தவன் ஏன் பாவம் செய்தான்?
பாவம் செய்ததினால் அவனுக்கு என்ன தண்டனை வந்தது? அந்த பாவம் போகிருக்கிற வழி என்ன? பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நீதியாய் வாழ்ந்தவன் எப்படி இருந்தான்? பரிசுத்தவானாய் வாழ்ந்தவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றான்? விசுவாசித்தவர்கள் எப்படி மாறினார்கள்? தாழ்மையுள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள்? அன்புள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள்? திரும்ப பாவம் செய்யும்போது என்ன கிடைக்கும்? பாவத்துக்குரிய பரிகாரம் என்ன? பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன நடக்கும்? பரலோகம்னா என்ன? நரகம்னா என்ன? பாதாளம்னா என்ன? பரதேசினா என்ன? இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதற்காக தெரியுமா? நம்மை ஒழுக்கம் உள்ளவர்களாக நடத்துவதற்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல சந்தோஷமா ஆமென். நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒழுக்கத்திற்குள்ளாய் நடக்கலன்னு சொன்னா, இந்த சிக்ஷைக்குள்ளாக நீங்க நடத்தப்படலைன்னு சொன்னா, இந்த சீர்திருத்தலுக்குள்ளாக உங்க வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்க பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற முடியாது. புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வரலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், சபைக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம், காணி கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்க. அன்லெஸ் அன்டில் நீங்க டிசிப்ளின் ஆவலன்னு சொல்லினா வச்சுங்க, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியலன்னா எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு மேன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. கர்த்தர் டிசிப்ளின் பண்ணி அவர் உங்களை சிக்ஷிக்கும் போது, ஒழுக்கத்துக்குள்ளாய் நடத்தும் போது, சீர்படுத்தும் போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வழியில் நடங்க. அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நீர் என் தகப்பன், என்னுடைய பிரயோஜனத்திற்காக நான் பிழைக்கத்தக்கதாக தான் இதை செய்கிறீர் ஆண்டவர். இன்னைக்கு ஸ்டில் நான் சொல்றேன் பாருங்க, எத்தனை பேர் சின்ன வயசுல இருந்து பார்ன் கிறிஸ்டியன்ஸ், எத்தனை பேர் 20 வருஷம் 15 வருஷம் இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுடைய குணங்கள் மாறல, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறல, அவங்களுடைய கேரக்டர் மாறல. எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், எப்படிலாம் இருக்கிறோம். எப்படிங்க நீங்க பரிசுத்தத்திற்குள் பங்குள்ளவர்களாக முடியும்? வசனத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. நல்லா கவனிச்சுங்க, தெளிவா ஒரு கருத்தை கவனிச்சுங்க. யூ மே ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். இங்க நீங்க நிற்கீங்க, நீங்க அதை கேட்கலாம், பட் அதன்படி நடக்கலனா நோ நோ நோ, நெவர் நெவர் யூ பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட் அண்ட் இன்ஹெரிட்டட் த கிங்டம் ஆஃப் காட். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. தயவுசெய்து ஒரு நிமிஷம் கேளுங்க. கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள். யாரால் தெரியுமா பலன் வரும்? 60ம் 100மா யார் தெரியுமா பலன் கொடுக்கிறவர்கள்? தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான். இன்னைக்கு நான் அதுதான் சொல்றேன், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அது உங்களை பிழைப்பூட்டும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினிடத்தில் சொல்லும்போது, ஒரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், பிழைப்பான். ஏன்னா இட் டிசிப்ளின்ஸ் யூ, இட் சேஞ்ச் யுவர் கேரக்டர், இட் மோல்ட்ஸ் யூ. உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வாழ்க்கை வேஸ்டான வாழ்க்கை. பாருங்க, சங்கீதம் 19வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரும். தெளிவா வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 19 7 13 வரை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமும் உள்ளதுமாயிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அன்றியும் அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தயவுசெய்து கவனிங்க ஒரு நிமிஷம்.
பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த லிஸ்ட்டை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். தயவுசெய்து பைபிளில் பண்ணா நீங்க கவனிச்சிங்க. கர்த்தருடைய வேதம், இங்க கவனிங்க தயவுசெய்து, ப்ளீஸ் லிசன் ஹியர். கர்த்தருடைய வேதம் எப்படி இதுங்க? குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. The law of the Lord is perfect, refreshing the soul. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? குறைவற்றது. அப்படின்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது நம்முடைய ஆத்துமாவை வேதனைப்படுத்தாது, சோர்வடை வைக்காது, சாக வைக்காது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி, the statutes of the Lord are trustworthy, making wise the simple. கர்த்தருடைய சாட்சி சத்தியம். சத்தியம்னா உண்மை. ஆண்டவருடைய சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது, இந்த வேதாகமத்தில் இருக்கு. அதெல்லாம் உங்களை என்ன பண்ணும்? சீர்படுத்தும், ஒழுக்கத்துக்குள்ள நடத்தும், சிக்ஷைக்குள்ளாக உங்களை மாற்றி அவருடைய அந்த பிள்ளைக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தும். உங்களை பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக உங்களை மாற்றும். ஏதோ நானும் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நானும் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், நானும் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், இப்படியே வந்துட்டு போயிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். அடுத்தது பாருங்க, பேதையை ஞானியாக்குகிறது. மேக்கிங் வைஸ் த சிம்பிள். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சாட்சி, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்து இருக்கிறார். ஆபேலை பார்த்து மேன்மையான காணிக்கை செலுத்து, உன் சரீரத்தினால ஆண்டவரை கனப்படுத்து, தேவன் விரும்புகிற காரியங்களை செய். நோவாவை பார்த்து காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பயபக்தி உள்ளவனாகி கீழ்ப்படிந்து தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறவனாய் வந்தான். யாரை பார்த்து சொல்றாரு? யோனோக்கை பார்த்து சொல்றாரு. அவன் வாழ்ந்த 360 ஆண்டுகளிலே 300 வருஷம் என்னோட கூட வாழ்ந்தான், பரிசுத்தத்தோடு என்னோட கூட சஞ்சரித்தான். சாட்சிங்க அதெல்லாம். இட் மேக்ஸ் யாருங்க? வாய்ஸ் த சிம்பிள் ஒன். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனோடு சஞ்சரித்ததினாலே. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுங்க? சுட்சித்து நம்மை ஒழுக்கமுள்ளவர்களாய் நம்மை நடத்தி கொண்டிருக்க. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் போகும் இடம், புறப்பட்டு போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அப்படியே தேவனை விசுவாசித்து புறப்பட்டு போனானே. கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இங்கே எங்க ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம் வீட்டில் உட்காந்துக்கிறது. எப்படி? விசுவாசம் இல்லாத, மாறுபாடு உள்ள சது, சாட்சி இல்லாதவர்கள், அன்பு இல்லாதவர்கள், தாழ்மை இல்லாதவர்கள், மன்னிக்கிற குணம் இல்லாதவர்கள், ஆண்டவருக்காக வாழாதவர்கள். இல்லை, அந்த சாட்சிலாம் இட் மேக்ஸ் அந்த யார ஒன்றுமில்லாத பேதையை ஞானி ஆக்குறதா. ஆண்டவர் ஒழுக்கம் நம்மளை சிக்ஷித்து நடத்துகிற காரியங்கள். சாராளை பார்க்கிறோம். அவ கர்ப்பம் செத்து போனது, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் எண்ணினால் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பலன் அடைந்தார். ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ண? பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த ஈசாக்கை நான் உயிரோடு எழுப்புவேன். நான் பலி கொடுத்தாலும் கர்த்தர் இந்த ஈசாக்கை உயிரோடு எழுப்புவார். அவன் மூலமா இந்த சந்ததி இந்த உலகத்தில் வரும்னு சொல்லி நன்றாக அறிந்திருந்தார். இதெல்லாம் சாட்சி. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அந்நிய தேசத்தில் எகிப்துல அதிபதியா இருக்கிறான். அவன் சொல்றான் தன் சகோதரிடத்துல, கர்த்தர் நிச்சயமா உங்களை சந்திப்பார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்கு உங்க கொண்டு போவார். என் எலும்புகள் இந்த இடத்துல புதைக்கப்படக்கூடாது, இந்த அந்நிய தேசத்துல என் எலும்புகள் இருக்கக்கூடாது, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல என் எலும்புகள் அடக்க பண்ணப்படணும்னு சொல்லி அந்நிய காலத்தை குறித்து அவன் பேசினான். இதெல்லாம் சாட்சிகள் உங்களை ஞானியாக்குறதா இருக்கிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களிலே ஈடுபட்டு அனுபவிக்கிறதை பார்க்கணும். என்ன பண்ண தெரியுமா? யாரு? மோசே. அதெல்லாம் வெறுத்தார். பார்வனின் குமார்த்தியின் மகன் என்பதை வெறுத்து என்ன பண்ணாரு? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணாரு? பாடுகளை அனுபவித்தார். இனிவரும் பொக்கிஷங்கள் மீது நோக்கமாக இருந்தாராம். இதெல்லாம் சாட்சியங்கள்ங்க. இதெல்லாம் all things are witnesses of God to make
சிம்பிள் ஒன் த கிரேட் வைஸ் ஒன். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றது, நம்ம கற்றுக்கொள்றது இல்லை யாருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் நீங்க கேட்கணும். அப்போ அந்த சிக்ஷையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். உங்களுடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் உங்களை என்ன பண்றார், இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்தார். தம்பிங்க கவனி கவனி. இல்லைன்னு சொன்னா வருகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது, மறுரூபமாக்கப்பட முடியாது, நீதியின் பாதையில நடக்க முடியாது, பிரயோஜனமா இருக்க முடியாது. கனியற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்கள், the precepts of the Lord are right, giving joy to the heart. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. Praise the Lord, hallelujah. ஆண்டவருடைய நியாயங்கள் ஒவ்வொன்றும் இருதயத்தை சந்தோஷம் பார்க்கும். எப்படி கவலை வரும் ஒரு மனுஷனுக்கு, எப்படி கவலை வரும்? உலகத்தை குறித்து யோசித்து, நாளைக்கு குறித்து யோசித்து, கவலைப்பட்டு 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 கடைசியில் ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? நீ ரொம்ப கவலைப்படுற, அந்த அவிசுவாசத்தில் நீ மறித்து விடக்கூடாதுன்னு சொல்லி சிலர் எடுத்துக்கிறார். நான் சில நேரத்தில் கேட்பேன், இந்த அவிசுவாசத்திலே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மறிச்சிட்டாங்கன்னா நரகத்துக்கு போயிடாங்க. இந்த சந்தோஷம், இருதயத்தின் சந்தோஷம் கர்த்தருடைய நியாயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாறு. The fear of the Lord is pure, enduring forever. புரிஞ்சுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு பாருங்க, மனுஷனுக்கு பயப்படுறோம், தேவனுக்கு பயப்படுறது இல்லை. தேவனுக்கு பயப்படுறதுனா என்ன? தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யறது. இன்னைக்கு தேவனுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா கரெக்டாக 8 o'clockனா நீங்கள் எத்தனை மணிக்கு தெரியுமா ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க? 7:45க்கு நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க. தேவன் இருக்கிறார். உள்ள வரும்போது எனக்கு ரொம்ப பயம். கர்த்தர் நம்மை கிருபையாய் சேர்த்திருக்கிறார். நம்முடைய நீதி நிமித்தம் இல்லை, நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் இல்லை இந்த இடத்துல வந்தது. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம். தள்ளப்பட்டு கிடந்தோம், ஒன்றுக்கும் உதவாத இருந்தோம், தூக்கி எறியப்பட்டு கிடந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு மேன்மையான ஒன்று. அதை நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் ஆராதிக்கிறது உண்மையோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பீங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களை என்ன பண்ண தெரியுங்களா? அது சுத்தமாக இருக்கிறது, அது நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. The commands of the Lord are radiant, giving lights to the eyes. நம்முடைய கண்களை பரிசுத்தமா நம்ம பார்க்கும் போதே பரிசுத்தம். எதை பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும் சொல்லுங்க? எதை பார்த்தாலும் சொல்லுங்க, கிவிங் லைட் டு த ஐஸ். நம்ம கண்கள் அப்படியே தெளிவாக வச்சிருக்கோம். யாராவது பார்த்தா கூட அப்படியே பரிசுத்தமாக பார்ப்போம், குறைகள் இல்லாமல் பார்ப்போம், சகோதரனா பார்ப்போம், சகோதரியா பார்ப்போம், தாயா பார்ப்போம், தகப்பனா பார்ப்போம், மகளா பார்ப்போம், மகனா பார்ப்போம். பெருமை போயிடும், இச்சை போயிடும். இதெல்லாம் தேவனுடைய கற்பனைகள் மூலமாய் வருகிற காரியங்களா இருக்கு. தேவனுடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்தும் நீதிமாய் இருக்கிறது. The degree of the Lord are fine and all of them are righteous. Hallelujah. அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். கரங்களை உயர்த்தும் சொல்லுங்க, எவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன்? அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியாயங்கள், இவைகளால் அடியே என்ன பண்றேன்? எச்சரிக்கப்படுகிறேன். ராதானா சந்த ரபி யாக்கர தோனா மாமானா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இந்த வாழ்க்கைன்றது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு இந்த உலகத்தோடு முடிய போகிற வாழ்க்கை அல்ல அல்ல அல்ல. நல்லா கவனிச்சுங்க. தேவனை சந்திக்க போகிற ஒரு வாழ்க்கை, மறுரூபமாக்கப்பட போகிற ஒரு வாழ்க்கை, இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தங்கள் எரிகிற அக்கினிகளிலிருந்து தப்ப போகிற ஒரு வாழ்க்கை, நீதி வாசமாயிருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் இருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போகிற வாழ்க்கை. அதனால் தான் கிருபையாய் கர்த்தர் உன் பாவங்களை என் பாவங்களை மன்னித்து கிருபையை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, பாவ சாபங்களில் பலவீனம் வியாதியிலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவர் இவைகளால் தான் ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணார்? சிட்சிப்பார்.
இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த சிட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறதில்ல, அந்த தண்டனையை நாம் விரும்புறதில்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படிதான், என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, என்னை சிட்சியும் ஆண்டவரே, என்னை தண்டியும் ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பதான் பிழைகளை உணர முடியுமா? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக முடியுமா? எப்போ? மறைவான குற்றங்களுக்கு எப்போ நீங்களாக முடியும்? இல்லைன்னா மறைவான குற்றங்களை யாருக்குமே தெரியாத அந்த குற்றங்களை செஞ்சுட்டே இருப்போம். எப்போ தெரியுமா நீங்களாக முடியும்? அவருடைய சிட்சையும் அவருடைய வழிகளையும் சீர்படுத்துவதையும் ஏற்றுக்கொள்ளும் போது மறைவான குற்றங்கள் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் என்னை கவனிக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்க நீ இருப்பீர் ஆண்டவரே. உமக்கு நான் ஆண்டவரே, உமக்கு மறைவா நான் எங்க போவேன் ஆண்டவரே? உன் கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமா வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லி அந்த அறிவு எப்போ தெரியுமா வரும்? அவர் சிட்சையை ஏற்றுக்கொள்ளும் போது. இல்லைன்னா மறைவான குற்றங்கள், என்னை யாரும் பார்க்கல. ஹல்லேலூயா. கவனிங்க. பிழைகளை உணர செய்ய முடியும். துணிகரமான பாவங்களிலிருந்து விலக்கி காக்க கொள்ள முடியும். பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை சீர்படாத வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, அது உங்களை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றாத தேவப்பிள்ளை. இந்த ஊழியமும் இந்த சபையும் எதற்கு தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரையும் எங்க கொண்டு போகணும் தெரியுமா? பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி நித்திய ஜீவனை கொண்டு போகணும். வேற ஒரு நோக்கமும் கிடையாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம். தேவனுடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். தேவனுக்கு யாரும் எங்கேயும் போவாதீங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே. தேவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைன்றது வேற, வித்தியாசமான. அதுதான் தம்பி, கையை உயர்த்தி, யாரும் கரங்களை கீழே போடாதீங்க. தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்துங்களா? கிறிஸ்தவன் ஆவது உங்களை பரலோகத்துல சேர்க்காது. Being a Christian, it's useless one. பிரைஸ்ல கண்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நீ சிக்ஷிக்கும் போதுதான் ஆண்டவரே, நீ என்னை ஒழுங்குபடுத்தும் போதுதான் மாத்திரமே ஆண்டவரே. தம்பி கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. எல்லா கண்களும் முடியும், எல்லா கண்களும். நல்லதான் பாடுறீங்க, நல்லதான் ஜபிக்கிறீங்க, நல்லதான் வேதத்தை வாசிக்கிறீங்க, நல்லதான் ஊழியம் பண்றீங்க. ஆனா தேவனுடைய சிட்சை உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களை சீர்படுத்தி இருக்குது ஆராய்ந்து பாருங்க. கரங்களை உயர்த்துங்க. கர்த்தரோடு பேசுறார். ஆண்டவர் இந்த கால வேளையில பேசுறார். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அப் டு யுவர் சாய்ஸ். ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடையது. என்னுடைய வேலை பிரசங்கிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. இப்படித்தான் இருப்பேன் அப்படி சொன்னா நீ பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களா மாற முடியாது. பூமியின் கோத்து வரும்போது கண்டு புலம்புவார்களாம். நீங்களும் கண்டு புலம்பணுமா? இல்ல அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணுமா? கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே, எவ்வளவு காலம் இன்னும் நான் மாறவே இல்லை ஆண்டவரே. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறதுல எந்த அர்த்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே. இன்னும் அதே பாவம், அதே பலவீனம், அதே குணங்கள். இன்னைக்கு நீர் என்னை ஒழுங்குபடுத்துகிறத நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க. இந்த உலகத்தோடு முடிய போறதில்ல உன் வாழ்க்கை. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தோடு முடிய போகிறதில்ல உன் வாழ்க்கை.
அது உன் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் தலைமுறை கெட்டு போனா அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் உமல கொண்டு வருவார். நீ சீர்படாத வரையில் உன் பிள்ளைகள் சீர்பட மாட்டார்கள். ரட்சிப்பு பூர்ணப்படாத வரையில் உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு இல்லை. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. வாயத்திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நேசித்ததினால் ஆண்டவரே என்னை சிட்சிக்க வந்தீர். என்னை நேசித்து உன் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டபடியினாலே என்னை உருமாற்றும்படியாய் வந்திருக்கிறார். நல்ல ஒரு அபிஷேகம் நமக்குள்ள கடந்து போகும். ஒரு உணர்வுள்ள பலன் நமக்குள்ள கடந்து போவதாக கரங்களை உயர்த்தி ஓரியா ஹர தூனா மாக்கா பாபா எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. கர தூனா மாபாரத என்னை பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவளாய் மாற்றும்படி என் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சு நேர்கொடுக்கிற நியாயங்களும் கற்பனைகளையும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் உம்முடைய நீதியையும் நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். உனக்கு ரட்சிப்பு தூரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நியாயங்களை கற்றுக்கொள். உணர்கிறேன் 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 உணர்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உணர்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உணர்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. கடினப்படுத்தி வாழ்ந்துராதே. கர்த்தர் இன்னும் தண்டிக்க ஆரம்பிக்கல. இன்னும் ஒழுக்கத்துக்குள்ளார சிக்ஷித்து நடத்திட்டு இருக்கிறார். அவர் தண்டிக்கும் பொழுது சோர்ந்து போயிடுவேன். வேணாம் ஆண்டவரே, நீ தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன் ஆண்டவரே. நீ தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன் ஆண்டவரே. நீ தண்டிப்பதற்கு முன்பாய் நான் வந்துடுறேன் ஆண்டவரே. ஏன்னா நீ தான் உலகத்தின் ஆசீர்வாதம். நீ தான் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். நீங்க தான் சபைக்கு ஆசீர்வாதம். நீங்க தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க சீர்படலைனா, நீங்க ஒழுங்கா நடக்கலைனா எப்படி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்? எப்படி உம்முடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதம் ஏது? கர்த்தர் உனக்கு கிருபையாய் வெளிப்பட்டு இருக்கிறாரே. கர்த்தர் கிருபையாய் வெளிப்பட்டு இருக்கிறாரே. ஒப்புக்கொடு, கரங்களை ஒப்புக்கொடு. நிக்காத, எதிர்த்து நிக்காத, எதிர்த்து நிக்காத. எதிர்த்து நிக்க மாட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தம்பி கையை உயர்த்தி சொல்லு, கையை உயர்த்தி சொல்லு, கையை உயர்த்தி சொல்லு. அன்பு சகோதரி கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லு. எதிர்த்து நிற்க மாட்டேன், ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆயிடுச்சு ஆண்டவரே, 15 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 20 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நான் கற்றுக்கொள்ளலையே, இன்னும் எதிர்த்து நிற்கிறேனே, இன்னும் கீழ்ப்படியிலேயே. உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உணர்வினால் என்னை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நிறைய பேர் வாயே திறக்க மாட்டேங்கிறேன். திறங்க, நல்ல வாயை திறங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகளே கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி. அன்பு சகோதரனே, தம்பியை கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. பரிசுத்தமான வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே.
உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் ஆண்டவரே முத்தரிக்கப்படுவதாக. சத்துரு எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அந்த வார்த்தையின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. போதும் என்று தன் நீதியிலே வாழ்கிற அந்த எண்ணத்தை மாற்றுவீராக. நான் சரியா இருக்கிறேன், மற்றவர்களை பார்க்கலாம் சரியா இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தை மாற்றுவீராக. மகிமை நிறைந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளுங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா.